அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் நாம் அமல்களில் நல் எண்ணமே நன்மை பயக்கும் என்ற தலைப்பில் பயான் பார்க்கலாம். இந்த தலைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் குர்ஆனுடைய வசனங்களின் ஆதாரத்தோடும் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானை பார்க்கலாம். தவறான புரிதலும் அதற்கான விளக்கமும், கியாமத் நாளில் முதலில் தீர்ப்பு வழங்கக்கூடிய 3 பேர், இஹ்லாஸிற்கு உதாரணம், ஆகுமான செயல்களில் நல்ல நியத், இது போன்ற தலைப்புகளில் பயானும், அதற்கு பிறகு குர்ஆனுடைய ஆயத்துக்களின் பொருளோடு துஆவும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் தங்களுக்கு ஏதாவது தலைப்பில் பயான் தேவை என்றால் கீழே கமெண்டில் எழுதுங்கள், லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மனிதனுடைய அனைத்து அமல்களும் அவனுடைய நியத் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியதே பலனாக கிடைக்கின்றது. எனவே யார் அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ அவர்களுடைய ஹிஜ்ரத் உண்மையில் அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் செய்யக்கூடிய ஹிஜ்ரத்தாகவே அமைந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். இன்னமல் ஆமாலு பின்னியாத், எந்த நியத்துக்களின்படி நாம் அமல் செய்கின்றோமோ அதன்படியே அமையும். மேலும் யார் உலக நோக்கத்திற்காக அல்லது ஏதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டிய ஹிஜ்ரத் செய்வாரோ அவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் செய்ததாக ஆகாது. அவர் எதை நினைத்து செய்தாரோ அதே ஹிஜ்ரத்தாக அல்லாஹ்விடத்தில் கணிக்கப்படும். புகாரி. அமல்கள் நாம் எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஆனால் நியத்து நம்மளுடையது நல்லதாகவே இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நாம் அனைவரும் நல்ல நியத்து வைக்கக்கூடிய நல்லடியார்களில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். இந்த ஹதீஸுடைய நோக்கம் அனைத்து அமல்களும் சரியாகுவதற்கும் கெட்டு போவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நிராகரிக்கப்படுவதற்கும் அதனுடைய நியத்து, அதாவது எண்ணங்கள் தான் அடிப்படையாக இருக்கிறது என்ற உண்மை தன்மையை இந்த உம்மத்திற்கு புரிய வைப்பதாகும். அதாவது நல்ல அமல்களில் நல்ல நியத் இருந்தால் அது அல்லாஹ் தஆலாவிடத்தில் கூலியை பெற்று தரக்கூடியது ஆகும். நல்ல அமலாக இருந்தாலும் அதில் தீய நோக்கம் இருந்தால் அதுவும் நிராகரிக்கப்படக்கூடியதாகும். அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. வெளிரங்கத்தில் அது நல்ல அமலுடைய தோற்றத்தில் அறியப்பட்டாலும் நியத்தை அடிப்படையாக வைத்து அந்த அமல்கள் மறுக்கப்படுகின்றது. நவுது பில்லாஹி மின்ஹா. அமலோடு நியத்தையும், அதாவது வெளிரங்கமான செயல்களோடு உள்ரங்கமான விஷயத்தையும் அல்லாஹு தஆலா பார்க்கின்றான். அவனிடத்தில் ஒவ்வொரு அமலுக்கும் மதிப்பும் கூலியும் அமல் செய்யக்கூடியவர்களுடைய நியத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு தவறான புரிதலும் அதற்கான விளக்கமும். ஹதீஸிற்கு மேலே நாம் கூறிய விளக்கத்தினால் யாருக்கும் தவறான புரிதல் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதாவது அமல்களுக்கு எப்பொழுதும் நியத்து தான் அடிப்படையாக இருக்கிறது என்றால் தவறான செயல்களை கூட ஏதாவது நல்ல எண்ணத்தை அடிப்படையாக வைத்து செய்தால் அதுவும் நல்ல அமல்களாக மாறிவிடும். அதற்கும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கூலி கிடைக்கும் என்று புரிந்து கொள்வது தவறான புரிதல் ஆகும். உதாரணமாக, ஒரு மனிதர் திருடுகிறார் அல்லது கொள்ளையடிக்கின்றார், விபச்சாரம் செய்கிறார். அவருடைய நோக்கம் இந்த செயல்களின் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய பொருளை, பணத்தை ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு நான் உதவி செய்வேன்
அதுவும் எனக்கு நன்மையான காரியமாக இருக்கும் என்று அவர் நினைக்கின்றார் என்றால் இது தவறான புரிதல் ஆகும். இதற்கு விளக்கம் என்னவென்றால், எந்த செயல் இயற்கையாகவே கெட்ட செயலாக இருக்கின்றதோ அதை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தடை செய்திருக்கின்றார்கள். அந்த தடை செய்த இடத்தில் அதில் நல்ல எண்ணம் கொள்வது என்ற பேச்சிற்கு இடமே இல்லை. அது ஏற்கனவே அது கெட்ட செயலாகவும் அல்லாஹுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால், கெட்ட அமல்களில் நல்ல எண்ணத்தை கொண்டு செய்து விடுவது, அதற்கும் எனக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்பிக்கை வைப்பது அதனுடைய கெட்ட தன்மையை மேலும் அதிகப்படுத்துவதோடு தண்டனையையும் அதிகப்படுத்தி தருவதற்கும் காரணமாக அமைந்துவிடக்கூடும். ஏனென்றால் அல்லாஹுடைய மார்க்கத்தோடு ஒரு வகையான விளையாட்டுத்தனம் ஏற்பட்டு விடுகிறது. ஹதீஸுடைய அசல் நோக்கம் நல்ல அமல்களை பற்றி பேசுவதாகும். அந்த நல்ல அமல்களும் கெட்ட எண்ணத்தோடு செய்யப்படும் பொழுது அதுவும் நல்ல அமல்களாக இருப்பதில்லை என்று விளக்குவதாகும். உதாரணமாக, ஒரு மனிதர் மிகுந்த உள்ளச்சத்தோடு தொழுகின்றார். நல்ல அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு மிகுந்த பணிவோடு தொழுகக்கூடிய தொழுகையை நாம் மிக உயர்தரமான நல்ல அமல்களாக கருதுகிறோம். ஆனால் இந்த இரையச்சமும் இந்த பணிதலும் மக்கள் அவரை மார்க்கப்பற்றுடையவர் என்று சொல்ல வேண்டும் என்ற நியத்தில் அவர் செய்தார் என்றால், இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் அவருடைய இந்த இரையச்சம், பணிவோடு கூடிய தொழுகை அல்லாஹு தஆலாவிடத்தில் எந்த மதிப்பையும் பெற்றுத்தராது. அதை போன்று ஒரு மனிதர் தாருல் குஃப்ரில் இறை நிராகரிப்பாளர் ஆகக்கூடிய மக்களிலிருந்து, அந்த பகுதியிலிருந்து ஈமான் கொண்டவர்கள் உடைய நாட்டின் பக்கம் ஹிஜ்ரத் செய்கின்றார். அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நோக்கம் இல்லாமல் அவர் நமக்கு இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாம் லேசாகி விடுகிறது என்ற நியத்தில் அல்லது வேறு ஏதாவது உலக நோக்கத்திற்காக வேண்டி அவர் செய்கின்றார் என்றால், உதாரணமாக, ஈமான் கொண்ட நாட்டில் எங்கு ஹிஜ்ரத் செய்து பயன்படுகின்றார்களோ அந்த நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்யக்கூடிய நோக்கத்தில் அவர் செய்கின்றார் என்றால் அந்த ஹிஜ்ரத் இஸ்லாமிய ஹிஜ்ரத்தாக அமையாது. அல்லாஹு தஆலாவிடத்தில் இதற்கு எந்த கூலியும் கிடைக்காது. மேலும் சொல்ல போனால் அதற்கு தலைகீழாக பாவமாக கூட ஆகிவிடும். இதை கூறுவதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கம் ஆகும். எவ்வளவு பெரிய அமலாக இருந்தாலும் இக்லாஸ் அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்தல் என்ற நிலை இல்லை என்றால் அந்த மனிதர் நரகத்திற்கு தான் இழுத்து செல்லப்படுவார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த மாதிரி நியத் செய்வதை விட்டு காப்பாற்றுவானாக. ஆமீன். கியாமத்து நாளில் முதலில் தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய 3 பேர். கியாமத்துடைய நாளில் முதலாக தீர்ப்பு வழங்கப்படுபவர்கள் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதான மனிதர் ஆவார். அல்லாஹ் தான் அவருக்கு அருளிய அருட்கொடைகளை ஒவ்வொன்றாக எடுத்துரைப்பான். அவர் அவைகளை புரிந்து கொண்டு விடுவார். பின்னர் அந்த அருட்கொடைகளின் விஷயத்தில் நமக்கு நன்றி செலுத்தி, நீ என்ன அமல் நல்ல செயல்கள் செய்தாய் என அவரிடம் அல்லாஹ் கேட்பான். அதற்கவர், உன்னுடைய பாதையில் நான் போர் செய்து ஷஹீதானேன் என்று கூறுவார். அதற்கு அல்லாஹ் கூறுவான், நீ பொய் கூறிவிட்டாய், நீ மிகவும் துணிச்சல் மிக்க மாவீரன் என்று மக்களால் புகழப்படுவதற்காகத்தான் போர் செய்தாய். அவ்வாறு உன்னை உலகில் புகழ்ந்து கூறப்பட்டு விட்டது. பின்னர் அல்லாஹ் உத்தரவிடுவான், அவரை முகம் குப்புற இழுத்து நரகில் வீச விடுங்கள் என்று. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக, கல்வியை கற்று தந்து குர்ஆன் ஓதிய அறிஞருடைய விஷயத்தில் தீர்ப்பு செய்யப்படும். அவருக்கு தான் செய்த அருட்கொடைகளை அல்லாஹ் எடுத்து கூறுவான். அவரும் அதை உணர்ந்து கொள்வார். அவற்றின் விஷயத்தில் நமக்கு நன்றி செலுத்த என்ன அமல் நீ செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு அவர், நான் கல்வியை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், உனக்காக குர்ஆனை ஓதினேன் என்று கூறுவார். அதற்கு அல்லாஹ், நீ பொய் கூறிவிட்டாய், நீ அறிஞன் என்று புகழப்பட வேண்டும் நீ கல்வியை கற்றாய், காரி குர்ஆன் ஓதுபவர் என புகழப்பட குர்ஆனை ஓதினாய் என்று கூறுவான். பின்னர் அல்லாஹ் உத்தரவிடுவான், அவரை முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகில் தள்ளப்படுவார். நவுது பில்லாஹி மின்ஹா. நான் எந்த அமலை செய்தாலும் பேருக்காகவோ புகழுக்காகவோ செய்யாமல் அல்லாஹுடைய திருப்தியை நாடி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். பின்னர் விஸ்தீரணமான அனைத்து வகை செல்வங்களையும் வழங்கப்பட்ட செல்வந்தர் கொண்டு வரப்படுவார். அவருக்கு தான் செய்து கொடுத்த அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா எடுத்துரைப்பான். அவரும் அவற்றை புரிந்து கொள்வார். நீ இவற்றின் விஷயத்தில் நமக்கு நன்றி செலுத்த என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு அவர், என்னுடைய செல்வத்தை நீ விரும்பக்கூடிய எந்த வழியிலும் உனக்காக செலவழிக்காமல் நான் விட்டு வைக்கவில்லை என்று கூறுவார். அதற்கு அல்லாஹ், நீ பொய் சொல்றாய்,
கொடையாளி என்று உன்னை புகழ்வதற்காக செலவு செய்தார், அவ்வாறு உன்னை புகழப்பட்டு விட்டது என்று கூறுவான். பிறகு அல்லாஹ் உத்தரவிடுவான், அவரும் முகம் குப்புரை இழுத்து செல்லப்பட்டு நரகில் தள்ளப்படும். நவுது பில்லாஹி மின்ஹா. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். அல்லாஹ் தஆலா மக்களுக்கு காட்டுவதற்காக செய்யக்கூடிய அமல்களை விட்டு நம் அனைத்து முஸ்லிம்களையும் முஃமின்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். ஆக அல்லாஹ் தஆலாவிடத்தில் எந்த அமல் நல்ல நியத்தோடு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக மட்டுமே செய்யப்படுகின்றதோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மார்க்கத்துடைய வார்த்தை புழக்கத்தில் இதற்குத்தான் இஹ்லாஸ் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா நாம் எந்த அமலை செய்தாலும் இஹ்லாஸ் என்ற மன தூய்மையோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். இஹ்லாஸிற்கு ஒரு உதாரணம். குர்ஆனில் இஹ்லாஸோடு செயல்பட்டவர்களுக்கும் இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்பட்டவர்களுக்கும் இரு உதாரணங்கள் கூறப்பட்டுள்ளது. முதலில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 264வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பாமல் மக்கள் காண்பதற்காக தன்னுடைய பொருளை செலவு செய்து வீணாக்குபவனைப் போல நீங்கள் மனமு வந்து விளங்கும் உங்களுடைய தர்மங்களை பெற்றவனுக்கு முன்னும் பின்னும் சொல்லி காண்பிப்பதாலும் துன்புறுத்துவதாலும் அதன் பலனை பாழாக்கி விடாதீர்கள். இத்தகையவனுடைய உதாரணம் ஒரு வழுக்கை பாறையை ஒத்திருக்கின்றது. அதன் மீது மண் படிந்தது. எனினும் ஒரு பெரும் மழை பொழிந்து அதை கழுவி வெறும் பாறையாக ஆக்கிவிட்டது. இவ்வாறே அவன் செய்த தானத்தை அவனுடைய பெருமை அழித்துவிடும். ஆகவே அவர்கள் தானம் செய்ததில் யாதொரு பலனையும் மறுமையில் அடைய மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் தஆலா தன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்திற்கு அவர்களுடைய தீய செயல்களின் காரணமாக நேரான வழியில் செலுத்த மாட்டான். 2வது சூரா 264வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறியிருக்கின்றான், ஆக யார் தன்னுடைய பொருளை அல்லாஹ்விற்காக வேண்டி செலவு செய்யாமல் பிற மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த பலனும் மறுமையில் கிடைக்கப் பெறுவதில்லை. அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தன்னுடைய நேர்வழியை மேலும் நல்ல பலன்களை விட்டு தடுத்து விடுகின்றான். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து 2வது உதாரணம். 2வது சூரா 265வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், எவர்கள் தங்களுடைய பொருளை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியும் தங்களுடைய உள்ளங்களில் இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவும் செலவு செய்கின்றார்களோ அவர்களுடைய தர்மத்திற்கு உதாரணம் உயர்ந்த பூமியாகிய மலை மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கின்றது. அதில் ஒரு பெரும் மழை பெய்தால் 2 மடங்கு பலனை தருகின்றது. சுப்ஹானல்லாஹ். பெரும் மழை பெய்யாவிட்டாலும் சிறு தூறலே அதற்கு போதுமானது. அன்றி அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இது போன்ற நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். ஆக இருவர்களுடைய அமல்கள் வெளிரங்கத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் இருவரும் ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் தேவை உடையவர்களுக்கும் செலவு செய்தாலும் ஒருவர் வெறும் மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி செலவு செய்தாலும் மற்றொருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே செலவு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கின்றது. ஒருவருக்கு அவருடைய அமல் அவர்களை அழித்து விடுகிறது, மற்றொருவருக்கு அவருடைய அமல் நன்மையின்பால் பன்மடங்காக ஆக்கிவிடுகிறது. சுப்ஹானல்லாஹ். ஆகவே நாம் இக்லாஸ் என்னும் மன தூய்மையோடு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருவானாக. ஆமீன். ஆகுமான செயல்களில் நல்ல நியத் வைக்க வேண்டும். நல்ல ஆகுமான மனிதனுடைய இயற்கை தேவைகளில் கூட நல்ல நியத்தை சேர்த்து கொண்டால் அதிலும் நன்மை கிடைக்கின்றது. ஹஸரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் நீண்ட ஹதீஸில் உங்களில் ஒருவர் தம்முடைய பால் உறுப்பினை பயன்படுத்துகின்ற விதத்திலும் தர்மம் உண்டு என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது மக்கள், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களில் ஒருவர் தன் துணைவியிடம் இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் நன்மை கிடைக்குமா என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்களே சொல்லுங்கள், தடை செய்யப்பட்ட வழியில் அவர் தனது இச்சையை தீர்த்துக் கொண்டால் அவருக்கு குற்றம் உண்டல்லவா? அவ்வாறே அனுமதிக்கப்பட்ட வழியில் அவர் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளும் பொழுது அதற்காக அவருக்கு நன்மை கிடைக்கவே செய்யும் என்று விடையளித்தார்கள். நூல் முஸ்லிம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா அந்நிய பெண்களை பார்க்காமல் நாம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. பெண்களாகிய நாம் அந்நிய ஆண்களை பார்க்காமல் பாதுகாப்பானாக. கெட்ட எண்ணங்களை மனதில் விதைக்காமல் பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். இந்த ஹதீஸின் விளக்க உரையில்
இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸிலிருந்து நிய்யத்துக்கள் மூலமாக ஆகுமான காரியங்களும் வணக்கமாக மாறுகின்றது. அதன்படி உடல் உறவு என்பது அதன் மூலமாக மனைவியின் உரிமையை நிறைவேற்றுதல், அவளோடு நல்ல முறையில் குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளுதல், நல்ல குழந்தைகளை பாக்கியத்தை விரும்புதல், தன்னுடைய மனைவியும் தன் மனைவியும் தன்னையும் கற்புடன் இருக்கச் செய்வது போன்ற நல்ல நோக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடல் உறவு கூட வணக்கமாக ஆகிவிடுகிறது என்று விளக்கம் தந்திருக்கின்றார்கள். நூல் சரஹ் முஸ்லிம். இது போன்றுதான் வீடு கட்டும் பொழுது காற்றும் வெளிச்சமும் வருவதற்கு ஜன்னல் வைப்பது வழமைதான். அப்படியே ஜன்னல் அமைக்கும் பொழுது பாங்கு சத்தம் நமக்கு எப்பொழுதும் கேட்க வேண்டும் என்று நியத்தை அமைத்துக் கொண்டால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். அந்த ஜன்னலிலிருந்து காற்று வருகிறதோ இல்லையோ, பாங்கு சத்தம் கேட்கிறதோ இல்லையோ, நம்முடைய நியத்திற்கு அந்த ஜன்னல் இருக்கும் காலமெல்லாம் நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். நாம் வீடு கட்டும் பொழுது நல்ல நியத்தோடு கட்ட வேண்டும். அதை போன்றே சாப்பிடும் பொழுதும் தண்ணீர் குடிக்கும் பொழுதும் நல்ல உடல் ஆரோக்கியம் ஏற்பட்டு அமல் செய்வதற்காக என்ற நியத்தை சேர்த்துக் கொண்டால் கூடுதலாக நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். 2வது சூரா 267வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கையாளர்களே, தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்தவைகளிலிருந்தும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளியாக்கிய தானியம் கனிவர்க்கம் ஆகியவைகளிலிருந்தும் நல்லவைகளையே தர்மமாக செலவு செய்யுங்கள். அவைகளில் கெட்டவைகளை கொடுக்க விரும்பாதீர்கள். ஏனென்றால் கெட்டு போன பொருட்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவைகளை நீங்கள் வெறுப்போடு கண்களை மூடியவர்களாக அஞ்சி வாங்கிக் கொள்ள மாட்டீர்களே. ஆகவே நீங்கள் விரும்பாத பொருட்களை பிறருக்கும் தர்மமாக கொடுக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவன், மிகவும் புகழுடையன் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். 68வது வசனத்தில், நீங்கள் தர்மம் செய்தால் ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயம் காட்டி மானக்கேடான கஞ்சத்தனத்தை செய்யும்படி உங்களுக்கு தூண்டுவான். ஆனால் அல்லாஹ்வோ நீங்கள் தர்மம் செய்தால் தன்னுடைய மன்னிப்பையும் செல்வத்தையும் உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கின்றான். அன்றி அல்லாஹ் வழங்குவதில் மிகவும் விசாலமானவனாகவும் மிகவும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். 2வது சூரா 271வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நன்றே. ஏனென்றால் அது பிறரையும் தர்மம் செய்யும்படி தூண்டக்கூடும். ஆயினும் அதனை நீங்கள் மறைத்தே கொடுப்பது, அதுவும் அதனை ஏழைகளுக்கு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். மேலும் அதாவது 2 வகை தர்மமும் உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகும். நீங்கள் செய்யக்கூடிய வெளிப்படையான மற்றும் மறைவான அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய்மை இறை நம்பிக்கையில் பாதியாகும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று இறைவனை துதிப்பது நன்மை மற்றும் தீமைகளை நிறுக்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ் தூய்மையானவன் என்று திக்ர் செய்வதும் வானங்கள் மற்றும் பூமிகளுக்கு இடையே உள்ள இடத்தை நிரப்பிவிடக்கூடிய அளவுக்கு அபரிமிதமான நன்மைகளை கொண்டதாகும். தொழுகை வழிகாட்டும் ஒளியாகும். தான தர்மம் ஒரு சான்றாகும். பொறுமை ஒரு வெளிச்சமாகும். குர்ஆன் ஒன்று உனக்கு ஆதரவான சான்றாகும் அல்லது எதிரான சான்றாகும். மக்கள் அனைவரும் காலையில் புறப்பட்டு சென்று தம்மை விற்பனை செய்கின்றார்கள். சிலர் தம்மை அல்லாஹ்விடம் விற்று நரகத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்கின்றார்கள். வேறு சிலர் ஷைத்தானிடம் விற்று தன்னை அழித்துக் கொள்கின்றார்கள். இதை அபு மாலிக் அல் அஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இக்லாஸ் பற்றி, தர்மம் பற்றி பல ஹதீஸ்களை இந்த பயானில் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதனை திரும்ப போட்டு பொறுமையோடும் கவனமாகவும் கேட்டு பயனடையுங்கள். இன்ஷா அல்லாஹ் இனிமேலாவது மன தூய்மையோடு எந்த அமலை செய்தாலும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இதுவரை ஏதாவது தவறு செய்திருந்தால் அல்லாஹ் தாலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் செய்யக்கூடிய அமல்களில் நிய்யத்தை சரியானதாக வைத்து அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா நற்கூலியை தந்தல்வானாக. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இப்பொழுது குர்ஆனுடைய வசனங்களின் அந்த துஆவை இப்பொழுது கேட்கலாம். ஆமீன் சொல்லி நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி.
அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். யா அல்லாஹ், என்னுடைய இறைவனே, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நட்பாக்கியங்களை தந்தல்வாயாக, மறுமையிலும் நட்பாக்கியங்களை தந்தல்வாயாக. இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காத்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு பொறுமையை தந்தல்வாயாக, எங்கள் பாதங்களை உறுதியாக்குவாயாக, காஃபிரான மக்கள் மீது நாங்கள் வெற்றியடைய உதவி செய்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் மறந்து போயிருப்பினும், நாங்கள் தவறு செய்திருப்பினும் எங்களை குற்றம் பிடிக்காமல் இருப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமக்காதிருப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட, எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக. ஆமீன். எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக. ஆமீன். எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் மீது கருணை புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நீயே எங்களுடைய பாதுகாவலன். காஃபிரான கூட்டத்தார் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பிறகு எங்களுடைய இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்துவிடாதே. இன்னும் நீ உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் என்னும் நல்ல அருளை அளிப்பாயாக. ஆமீன். நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளன் ஆவாய். யா அல்லாஹ், நிச்சயமாக நீ மனிதர்களெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நாளில் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீறமாட்டான். யா அல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் உன்மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. ஆமீன். நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக. நிச்சயமாக நீ பிரார்த்தனை செவி மடுப்பவனாக இருக்கின்றாய். யா அல்லாஹ், நீ அருளிய வேதத்தை நாங்கள் நம்புகின்றோம், உன்னுடைய தூதரையும் பின்பற்றுகின்றோம். எனவே எங்களை சத்தியத்திற்கு சாட்சி சொல்பவர்களோடு எங்களை எழுதுவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். எங்கள் பாதங்களை உறுதியாக இருக்கச் செய்வாயாக. ஆமீன். காஃபிர்களுடைய கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டோம். எனவே இந்த வேதம் சத்தியமானது என்று சாட்சி சொல்வோரோடு எங்களை நீ பதிவு செய்து கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்கள் கூட்டத்தாருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பு வழங்குவாயாக. ஆமீன். தீர்ப்பளிப்பவர்களில் நீயே மிக மேலானவன். யா அல்லாஹ், எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொழிவாயாக. ஆமீன். முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்களுடைய ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எனக்கு எதை பற்றிய ஞானம் இல்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லை என்றால் நஷ்டமடைந்தவர்களில் நான் ஆகிவிடுவேன். யா அல்லாஹ், என்னுடைய இறைவனே, தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவர்களையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், என்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய இறைவனே, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய மறுமை நாளில் மன்னித்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது என்னை பரிவோடும் பாசத்தோடும் என்னுடைய பெற்றோர்கள் வளர்த்து பாதுகாத்ததைப் போல நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நீ உன்னிடமிருந்து எங்களுக்கு ரஹமத்தை அருள்வாயாக. ஆமீன். இன்னும் நீ எங்களுக்கு எங்கள் காரியத்தை பலனுள்ளதாக சீர்திருத்தி தருவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எனக்காக என் நெஞ்சத்தை உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக. ஆமீன். என் காரியத்தை எனக்கு எளிதாக்கி வைப்பாயாக. ஆமீன். என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை அவிழ்ப்பாயாக. என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக.
யா அல்லாஹ் கல்விஞானத்தை எனக்கு அதிகப்படுத்தி தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நீ என்னை சந்ததி இல்லாமல் ஒற்றையாக விட்டுவிடாதே. நீயோ அனந்தரம் கொள்வோரில் மிகவும் மேலானவன். யா அல்லாஹ் இவர்கள் என்னை பொய்ப்பிப்பதன் காரணமாக நீ எனக்கு உதவி செய்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நீ மிகவும் பாக்கியமுள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக. நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்களில் மிகவும் மேலானவன். யா அல்லாஹ் என்னை அநியாயக்காரர்களுடைய சமூகத்தோடு என்னை சேர்த்து வைக்காதிருப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன். இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என்று இறைவனே நான் உன்னிடத்தில் காவல் தேடுகிறேன். யா அல்லாஹ் நாங்கள் உன் மீது ஈமான் கொண்டிருக்கின்றோம். நீ எங்களுடைய குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக. ஆமீன். கிருபையாளர்கள் எல்லாம் மிகவும் மேலானவனே. யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்து கிருபை செய்தருள்வாயாக. நீதான் கிருபையாளர்கள் எல்லாம் மிகவும் மேலானவன். யா அல்லாஹ் எங்களை விட்டும் நரகத்தின் வேதனையை திருப்புவாயாக. நிச்சயமாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும். யா அல்லாஹ் எங்களுடைய மனைவியர்களிடமும் எங்களுடைய சந்ததியர்களிடமிருந்து எங்களுக்கு கண்களில் குளிர்ச்சியை தந்தருள்வாயாக. இன்னும் பக்தியுடையவர்களுக்கு எங்களை இமாமாக வழிகாட்டியாக ஆக்கியருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நீ எனக்கு ஞானத்தை அளிப்பாயாக. மேலும் சாலிஹானவர்களோடு நல்லவர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. ஆமீன். இன்னும் பின் வருபவர்களில் எனக்கு நீ நற்பெயரை ஏற்படுத்துவாயாக. ஆமீன். இன்னும் பாக்கியம் நிறைந்த சொர்க்கவதியின் வாரிசுக்காரர்களில் ஒருவனாக என்னை நீ ஆக்குவாயாக. ஆமீன். இன்னும் மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாளில் என்னை நீ இழிவாக்காமல் இருப்பாயாக. யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தாரையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிற தீயவற்றிலிருந்து பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்துள்ள உன்னுடைய அருட்கொடைகளுக்காக நான் நன்றி செலுத்தவும் நீ புரிந்து கொள்ளும் விதத்தில் நான் நன்மைகள் செய்யவும் எனக்கு அருள் செய்வாயாக. ஆமீன். எனக்கு அருள் செய்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு என்னை நல்லடியார்களில் சேர்த்தருள் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நிச்சயமாக நான் என்னுடைய ஆத்மாவுக்கே அநியாயம் செய்துவிட்டேன். ஆகவே நீ என்னை மன்னித்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இந்த அக்கிரமக்கார சமுதாயத்தாரை விட்டு என்னை நீ பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நீ எனக்கு இறக்கி அருளக்கூடிய நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன். யா அல்லாஹ் குழப்பம் செய்யும் இந்த சமூகத்தார்களுக்கு எதிராக எனக்கு நீ உதவி செய்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் என்னுடைய இறைவனே நீ எனக்கு சாலிஹான ஒரு நல்ல மகனை தந்தருள்வாயாக. ஆமீன். என்னுடைய இறைவனே நீ என் மீதும் என்னுடைய பெற்றோரும் மீதும் புரிந்த நியமத்துக்காக அருட்கொடைகளுக்காக நன்றி செலுத்தவும் உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலிஹான நல்ல அமல்களை செய்யவும் எனக்கு அருள்பாலிப்பாயாக. ஆமீன். இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததிகளையும் சாலிஹானவர்களாக நல்லவற்றை அதிகமாக செய்பவர்களாக சீர்படுத்தி தந்தருள்வாயாக. ஆமீன். நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகின்றேன். அன்றியும் நான் முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவனாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்கின்றேன். யா அல்லாஹ் எங்களுக்கும் ஈமான் கொள்வதில் எங்களுக்கு முந்தியவர்களான எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பருள்வாயாக. அன்றியும் ஈமான் கொண்டவர்களை பற்றி எங்களுடைய இதயங்களில் பகையை ஆக்காதிருப்பாயாக. யா அல்லாஹ் நிச்சயமாக நீ மிக இரக்கமுடையவன், கிருபை செய்பவன். யா அல்லாஹ் உன்னை முற்றிலும் நாங்கள் சார்ந்திருக்கின்றோம். நாங்கள் உன்னையே நோக்குகின்றோம். மேலும் உன்னிடமே எங்கள் மேலுதலும் இருக்கின்றது. யா அல்லாஹ் காஃபிர்களுக்கு எங்களை சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ் என்று இறைவனே எங்களுக்கு மன்னிப்பை அருள்வாயாக. நிச்சயமாக நீ யாவரையும் மிகைத்தவும் ஞானமுடையவனுமாக இருக்கின்றாய். யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுக்கு மன்னிப்பருள்வாயாக. ஆமீன். நிச்சயமாக நீ எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன். யா அல்லாஹ் எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தந்தருள்வாயாக. ஆமீன்.
யா அல்லாஹ், எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்த முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் நீ மன்னித்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிஷை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக எந்த கயிறையெல்லாம் கேட்டார்களோ அவை அனைத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சர்ரை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அதனை விட்டு எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றி அருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் வாழும் நாட்கள் எல்லாம் நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ், இந்த எளிமையான சிறிய துஆவை உன்னுடைய பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பயான் கேட்டு மற்றும் துஆக்களை கேட்டு ஆமீன் கூறிய உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.